எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா உங்க கம்ப்யூட்டர் இல்ல உங்க கார் என்ஜின்லாம் எப்படி அவ்வளோ சூடாயும் கூலா இருக்கும்னு? அதுக்கெல்லாம் காரணம் இந்த சின்ன சின்ன மெட்டல் துண்டுகள் தான். ஆமா, இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் விஷயத்தை தான் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன். ஏதோ எக்ஸாம்ல கேக்குற கேள்வி மாதிரி தெரியுதா? ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. அதாவது இந்த ஃபின்ஸோட செயல்திறனை எது அதிகமாக்குது? கவலைப்படாதீங்க, இந்த விளக்கத்தோட கடைசியில இதுக்கான பதில நாம எல்லாரும் சேர்ந்தே கண்டுபிடிக்க போறோம். சரி, நாம செயல்திறன் எஃபெக்டிவ்னஸ்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? ஒரு ஃபின்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா ஒரு மெட்டல் துண்டை வச்சா மட்டும் போதுமா, இல்ல அதுக்கும் மேல இதுல ஏதாச்சும் விஷயம் இருக்கா? ஃபின் செயல்திறன் அதோட சிம்பல் தான் இந்த எப்சிலான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தாங்க. ஒரு ஃபின் இல்லாம எவ்வளோ ஹீட் வெளியே போகுது, அதே இடத்துல ஒரு ஃபின்னை வச்சா எவ்வளோ ஹீட் வெளியே போகுது, இது ரெண்டுக்கும் இருக்கிற ஒப்பீடு தான் இது. இந்த நம்பர் எவ்வளோ பெருசா இருக்கோ அந்த ஃபின் ஒரு ஹீரோ மாதிரி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா, ஒரு நல்ல திறமையான ஃபின் என்ன பண்ணும் தெரியுமா? அது ஹீட்டை அதோட சோர்ஸ்லேருந்து டக்குன்னு இழுத்து அதோட முழு நீளத்துக்கும் பரப்பி விடும், அப்புறமா காத்துல கலந்து விட்டுடும். ஆனா ஒரு சுமாரான ஃபின் என்ன பண்ணும்னா, ஹீட் அதோட அடிபாகத்திலே தேங்கி நிற்கும். அதோட நுனி வரைக்கும் அந்த ஹீட் போறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். ஓகே, ஒரு சூப்பரான ஃபின்னை எப்படி டிசைன் பண்றதுன்னு சொல்றதுக்கு ஒரு சீட் ஷீட் இருக்கு. அதுதான் இந்த ஃபார்முலா. ஐயோ, ஃபார்முலாவான்னு பயந்துராதீங்க, இது ரொம்ப சிம்பிள். நாம இது ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். பாருங்க, இதுதான் அந்த மேஜிக் ஃபார்முலா. இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிம்பலுக்கும் என்ன அர்த்தம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த டேபிள பாருங்க. முதல்ல இருக்கிற எப்சிலான், அதுதான் நம்ம ஹீரோ, நம்மோட டார்கெட். அடுத்தது கே, அதாவது வெப்ப கடத்துத்திறன். இதை ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஹைவே மாதிரி நினைச்சுக்கோங்க. கே அதிகமா இருந்தா ஹீட் சும்மா சருன்னு போகும். அப்புறம் பீனா சுற்றளவு. ஹெச்ங்கிறது ஃபின்னிலிருந்து காத்துக்கு ஹீட் எப்படி மாறுதுங்கிறத சொல்லுது. கடைசியா ஏசிங்கிறது ஃபின்னோட தடிமன், அதாவது அதோட குறுக்கு வெட்டு பரப்பு. ஓகே, இப்ப நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். ஞாபகம் இருக்கா நம்மளோட முதல் கேள்வி? இந்த கே, அதாவது வெப்ப கடத்து திறன், செயல்திறனை எப்படி பாதிக்குதுங்கிறது தான். வாங்க அதுக்கு பதில் கண்டுபிடிப்போம். பதில் ரொம்பவே சிம்பிள். வெப்ப கடத்து திறன், அதாவது கே அதிகமாக இருந்தா செயல்திறன் எப்சிலானும் அதிகமாக இருக்கும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம ஃபார்முலாவை ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுல கே மேல, அதாவது நியூமரேட்டர்ல இருக்கு. சோ கேயோட மதிப்பு அதிகமாக ஆக மொத்த செயல்திறனோட மதிப்பும் அதிகமாகும். அவ்வளவுதான் மேட்டர். இப்ப திரும்பவும் நம்ம ஸ்லைடுக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு பதில் படிச்சுன்னு தெரியும். ஆமா, அதிக வெப்ப கடத்துத்திறன் இருக்கிற ஒரு ஃபின் தான் ரொம்பவே திறமையானது. அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் பி தான். பாத்தீங்களா, அந்த ஃபார்முலா தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருச்சு. புதிரை விடுவிச்சாச்சு. சரி, வெம் கேய பத்தி மட்டும் பேசாம இந்த ஃபார்முலால இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயத்த பார்ப்போம். இத ஃபின் டிசைனோட 2 கோல்டன் ரூல்ஸ்னு கூட சொல்லலாம். முதல் ரூல் ரொம்ப சிம்பிள். அதிக கே மதிப்பு இருக்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு காப்பர் இல்லனா அலுமினியம் மாதிரி. இப்போ ரெண்டாவது ரூல், இது கொஞ்சம் ட்ரிக்கியா தோணலாம், ஆனா ரொம்ப முக்கியம். ஃபின்னை சுத்தி இருக்கிற ஹெச், அதாவது வெப்பச்சலன குணகம் கம்மியா இருக்கணும். ஏன் அப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கே அதிகமா இருந்து ஹெச் கம்மியா இருந்தா என்ன ஆகும்? ஹீட் ஃபின்னோட அடியிலேயே காத்துல கலந்துராது. அதுக்கு பதிலா நம்ம கே சூப்பர் ஹைவே வழியா ஃபின்னோட நுனி வரைக்கும் ஈஸியா போகும். இதனால ஃபின்னோட முழு நீளமும் கூலிங்க்கு உதவும். இதுதான் பெஸ்ட் கூலிங்கோட உண்மையான சீக்ரெட். இப்போ சிறந்த கூலிங்கோட ரகசியம் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குற எந்த பொருளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான திறமையான ஃபின் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க கம்ப்யூட்டர் ப்ராசஸருக்கா, இல்ல உங்க பைக் இன்ஜினுக்கா? யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன இன்ஜினியரிங் ஐடியா எங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு.